ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என் நெற்றியை தொட்ட உனக்காகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க போகிறேன். ஆமேன் செல்லமே. எப்போது நல்லது நடக்கும், எப்போது வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்காகவே எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராக வந்திருக்கேன். நடக்காத விஷயத்தையே மனசில் யோசிச்சு மனக்குழப்பங்களோட நீ வாழ வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. நீ கலங்காமல் தைரியத்தோடு இருக்கும்போது, குழம்பாமல் அமைதியோடு இருக்கும்போது தானே உன்னால் வெற்றியை பெற முடியும். அமைதியான உள்ளம்தான் வெற்றி பெற தகுதியான உள்ளம்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கடந்த காலம் கடந்து முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த நிகழ்காலம் நல்ல விஷயங்களை கொண்டுள்ளதாக உன் வாழ்க்கையில் இருக்கு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் 2 நாட்களை மட்டும் வாழவே முடியாது. அந்த 2 நாட்கள் என்னன்னா, கடந்த நாளும் எதிர்கால நாளும். நேற்றைய நாளை உன்னால் இன்னைக்கு வாழ முடியாது, நாளைய நாளையும் இன்னைக்கு உன்னால் வாழ முடியாது. இந்த நாளை, இன்றைய நாளை நீ நிம்மதியாக வாழலாம் அல்லவா? நடந்து முடிஞ்சதையும் நடக்க போகிறதையும் பற்றி யோசிச்சு இன்னைக்கு செய்ய வேண்டியதை தவற விட்டுறாத. இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு என்னை நினச்சிக்கிட்டு உன் செயல்களை எல்லாம் நீ தைரியமாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் செல்லமே. என்ன செய்கிறதுன்னே தெரியல வராகி அம்மா, எல்லாமே நான் நினச்சதற்கு மாறாகவே நடக்குதுன்னு சொல்லி நீ கவலைப்பட்டாய் அல்லவா? இதோ இப்போது நீ நினைத்ததே நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை வெற்றியுடையதாக மாறும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் வீட்டில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து என் ஆசீர்வாதங்களையும் அள்ளித்தரப்போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். நீயும் உன் குடும்பமும் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியோட, பொறுமையோட, பொறுப்பாக வாழ்ந்து வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் என் நெற்றியவே தொட சொன்னேன் என் செல்லமே. ரொம்ப நாளா நீ என்னுடைய கோயிலுக்கு வரணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்க. ஆனால் அதுக்காக வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ உனக்காக நான் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வச்சிருக்கேன். நீயும் கிடைக்கிற வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடப்பதற்கான நல்ல சூழல்களை உருவாக்கி தர்றேன். எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் செல்லமே. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இந்த வராகி அம்மாவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. நல்ல வாய்ப்புகள் உன்னை நோக்கி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். அடுத்தவங்க அதை சொல்லுவாங்களோ இதை சொல்லுவாங்களோ, நம்மளை பற்றி யார் என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு நீ நாட்களை வீணடிக்காதே. நீ உண்மையாக, நேர்மையாக, சரியாக, ஒழுக்கமாக இருக்கும்போது யார் என்ன நினச்சா உனக்கு என்னன்னு, எதை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்வது தான் சரியாக இருக்கும். மனித பிறவியாய் மனிதனாய் வாழ்வது ஒரு முறை. அதை உனக்கு பிடிச்சது போல நிம்மதியாக நேர்மையாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டியது தானே. யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக நீ எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. என் வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது வராகி அம்மா, என்னால் கஷ்டங்களை தாங்கவும் முடியலை. நீங்கள் தான் எனக்கு துணையாக இருந்து என் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டாயல்லவா? இதோ நம்பிக்கையோடு என்னை வணங்கிய உனக்காகவே உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். என் செல்ல பிள்ளையான நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இப்போ உனக்கு என்ன வருத்தம்னு நான் சொல்லட்டுமா? உனக்கு பெருசாக ஆள் பலமும் இல்லை, உனக்கு உதவி செய்கிறதுக்காக யாரும் சொந்த பந்தம்னும் பெருசாக வந்து நிற்கிறது இல்லை, அல்லது உன் கஷ்டத்தையெல்லாம் நீயே தீர்த்துக்கிற அளவுக்கு உனக்கு பண வசதியும் இல்லை. ஆள் பலமும் இல்லாமல், பண பலமும் இல்லாமல், கஷ்டத்தை தாண்டி அது கூடவே போராடிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காக இந்த வராகி அம்மா உதவி செய்கிறேன் செல்லமே. வயசும் போயிட்டுருக்கு, காலமும் வேகமாக போய்கிட்டே இருக்கு. என்னதான் நடக்குமோ, எப்போது தான் என் பிரச்சனைகள் தீர்ந்து நான் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ போகிறணுன்னு தானே
நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? இதோ இப்போதே உனக்கு எது இல்லைனாலும் நான் இருக்கேன்னு உணர்த்தும் விதமாக இந்த வராகி அம்மா நானே வந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நோயும் நொடிகளும் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் மனிதர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி உனக்கு கை கொடுத்து உதவி செய்ய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் யாவற்றையும் நானே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். எல்லாருக்கும் எப்போதுமே நினச்சபடியாக நடந்துடாது. 1000ல் ஒருத்தருக்கு நல்லது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த 1000ல் ஒரு ஆளாக நான் உன்னை மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன்னு செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. வாழ்க்கை முழுக்க ஒரே கஷ்டமாக இருக்கே, இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து எப்போதான் நான் நிம்மதியாக வாழ்கிறது? கடைசியில் இறந்த பிறகுதான் நிம்மதி எனக்கு கிடைக்குமான்னு துயரப்பட்டு துக்கப்பட்டு வருத்தப்பட்டு புலம்பிய உனக்காகவே இந்த வராகி அம்மா நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். ஒரு வருஷத்தில் நான் சொன்னது போல் 2 நாட்கள் நீ எதுவும் செய்ய முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நேற்றைக்கும் எதுவும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நாளையையும் நீ எதிர்பார்த்தது போல் அமைக்க முடியாது. இந்த நாள் இன்னைக்கு நாளை மட்டும் நீ நினச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீ நினச்ச செயல்களையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. சில விஷயங்களை கடந்து வந்து தான் ஆகணும். அது எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உனக்கு வேறு வழியே இல்லை. நல்லதாக இருந்தாலும் சரி அதை கடந்து வந்து தான் ஆகணும். கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதை நீ கடந்து மறந்து வந்து தான் ஆகணும். அப்போது தானே உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். உன் வீட்டு வெளிச்சம் நீதான். உன் வீட்டை தலையில் தூக்கி வச்சு சுமந்து காப்பாற்றி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நீதான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் வீட்டை தூக்கி உயர்த்த வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்ற ஞாபகம் உனக்கு வந்துட்டாலே உன் சோம்பேறித்தனமெல்லாம் மறைஞ்சு போயிடும் அல்லவா? சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி தூக்கி வச்சுட்டு உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காகவும் உன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகவும் நீ உழைக்க தயாராகு. குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சும்மாவே நீ கத்தி கத்தி அழுகுவ. கீழே லேசாக அடிபடாமல் இருந்தாலும் கூட வலிச்சாலும் கூட ரொம்ப வலிக்கிற மாதிரி கத்தி கத்தி அழுகுவ. ஆனால் இப்போ பாரு, நீ வளர்ந்துட்ட, உன் வாழ்க்கையும் மாறிடுச்சு. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை யாருக்கும் வெளிக்காட்டிடக்கூடாது, நம்ம கண் கலங்குறதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு எவ்வளவு சூழ்நிலைகளில் நீ வலிக்கிறாத மாதிரியே நடிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண் கலங்குற அளவுக்கு கவலைகள் நிறைஞ்சு போயிருக்கிற உன் மனசில் எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே போட்டு அடக்கிக்கிட்டு வெளியே எதுவுமே நடக்காதது போல் நீ சிரிக்கிறதையும் சமாளிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாதே என் செல்லமே, இது எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும். காசு பணம் இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை வருது, எதுவுமே இல்லாதவங்களுக்கு சோத்துக்கே பிரச்சனை வருது. அதுதானே உன்னுடைய வருத்தம். எந்த விதத்திலும் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நிறைவான செல்வத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் உணவு உடை சொந்த வீடு என அனைத்து சௌகரியங்களையும் உனக்கு நல்லபடியாக சுகமாக இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுக்க போகிறேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையே இல்லை என் செல்லமே. உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீயும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு தைரியமாக இரு. கண்டதையும் யோசிச்சு நீ கவலைப்பட வேணாம். நீ கவலைப்படும் போது உன் புத்தி உனக்கு தைரியம் சொல்லுது, கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் உன் மனசு அதை கேட்காம நடந்த விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கவலை கொள்கிறதா? வருத்தப்படாதே என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. சில விஷயங்கள் நீ என்ன செஞ்சாலும் நடந்தே தீருங்கிற போது நீ எதுக்காக அதை பற்றி யோசிக்கணும், கவலைப்படணும்? நடப்பதை அப்படியே விட்டுவிடு. சில தவறுகளும் சில தோல்விகளும் தான் உன் தவறை திருத்தி கொள்வதற்கு உனக்கு உதவிகரமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றி தர்றதுக்காகவே என் நெற்றியை தொட சொன்னேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கு அழகான வெற்றியை கொடுக்குறேன். எப்போதும் எல்லா விஷயங்களையும் ரசிக்கக்கூடிய, அவ்வப்போது சிரிக்கக்கூடிய, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. சும்மா உட்காந்து கவலைப்படுறதும்
கோபப்படுறதும் வருத்தப்படுறதும் மட்டும் வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களாக நிறைய நல்ல நிகழ்வுகளை உன் கண்ணு முன்னால் காட்டிக்கிட்டே தான் இருக்கேன். அதை பார்த்து சந்தோஷப்படு. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். மனிதர்கள்லாம் எப்போதுமே உஷாராகவே கவனமாகவே ஜெயிச்சுக்கிட்டே எல்லாத்துலேயும் சாதிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அவ்வப்போது சில மனிதர்கள் ஏமாற்றும் போது ஏமாறுவது தவறல்ல, ஆனால் திரும்ப திரும்ப ஏமாறுவது தவறு. ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க, சுற்றி இருக்கவே ஏமாற்று பேர் வழியாக இருக்கிறாங்க போது கொஞ்சம் கவனமாக இருப்பது தானே சரியாக இருக்கும். எல்லார் மீதும் நம்பிக்கை வைப்பது தவறல்ல, ஆனால் ஒருத்தவங்க துரோகம் செஞ்ச பிறகும் மீண்டும் மீண்டும் அவர்களை நம்புவது தவறு. அதனால் எப்போ யாரை நம்புவதாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பழகிக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எப்போ சோதனைகள் உருவாகுதோ அப்போதே அதற்கு தீர்வுகளையும் நான் உன் கண்ணுக்குள்ளேயே உன் வாழ்க்கையிலேயே கொடுத்து தான் வச்சுருப்பேன். பிரச்சனைகள் உருவாகும் போதே அதற்கான முடிவுகளும் உருவாக்கப்பட்டிருக்கும். அதனால் ஐயோ என்ன பண்ண போகிறோம், பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோன்ற கவலை உனக்கு வேண்டாம். உன்னை காப்பாற்றி உனக்கான நல்வழியை காட்ட இந்த வராகியம்மா இருக்கும்போது பிரச்சனைகளையும் சோதனைகளையும் பார்த்து நீ பயப்படக்கூடாது என் செல்லமே. நான் எப்போதும் என்னை வணங்கக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய, என் மீது பக்தி செலுத்தக்கூடிய நபர்கள் மீது என் கண்களை வைத்திருப்பேன். என் அருள் பார்வையும் என் கருணை பார்வையும் எப்போதும் அவர்களை நோக்கியே இருக்கும். அப்படிதான் உன்னையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் அனைத்தையும் நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு யார் தீங்கு செய்ய நினைச்சாலும் துரோகம் செய்ய நினைச்சாலும் நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. எந்த விஷயம் உன் மனசை காயப்படுத்துச்சோ, யார் உன் மனசை புண்ணாக்கினார்களோ அவர்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுப்பேன். அதே நேரம் என் மென்மையான கரங்களால் ஒரு தாயாக நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை வருடி கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிற. இந்த வராகியம்மா நான் உன் கூடவே தான் இருக்கேன்றத கூடிய சீக்கிரம் நீ உணரும் நேரம் வரப்போகுது. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்காதே என் செல்லமே. இந்த வராகியம்மாவும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். என் மேலே நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். நான் எழுதி வச்ச கணக்குப்படி என் திட்டப்படி உன் தலைவிதியை மாற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளுக்கும் நான் பதிலளிக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் அகற்றி இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ தோல்வி அடைஞ்ச விஷயங்களையும் நீ நினச்சி நடக்காமல் போன விஷயங்களையும் நினச்சி இன்னுமே நீ வருத்தப்பட்டு மூளையில் முடங்கி கிடக்க வேண்டாம். இப்போது இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொட்டதின் மூலமாக எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியாக மாறப்போகுது. நீயே ஆச்சரியப்படும் வகையில் இந்த வராகி அம்மா மிகப்பெரிய அளவில் உனக்கான அழகான வாழ்க்கையை வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே. எப்போது உனக்கு மனச்சோர்வு வருதோ அப்போது நீ சோம்பேறியாகி கோழையாக மாறி உன் கனவுகளையும் முடிச்சுக்குவ. அதனால் நீ ஆசைப்பட்டது நடக்கணும்னு நினச்சினா, உன் கனவு நனவாகணும்னு நினச்சினா, வாழ்க்கை சந்தோஷமாக மாறணும்னு நினச்சினா சோம்பலை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பாக உனக்கான வேலைகளை செய்ய பழகு. இப்போது இருக்கும் உன் நிலைமைதான் நிரந்தரமானது, இறுதியானது நினைக்காத. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. யாருக்குமே கெடுதல் நினைக்காத, யாருக்குமே துரோகம் செய்யாத உன் நல்ல மனசுக்கு இதுக்கு மேலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். இப்போதே உன் கஷ்டங்கள் அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டி உனக்கு சாதகமான நீ சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்களை நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உனக்கு முதல்ல எது தேவை எது தேவையில்லாததுங்கிறத ஒரு பட்டியல் போடு. தேவையான விஷயங்களை முன்னிறுத்தி அதற்கான முயற்சிகளை செஞ்சு அதை சரியாக நடத்திக்க தயாராகு. எது அவசியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக வேலை செஞ்சு உழைச்சி போராடி
அதற்கான வெற்றியை பெற்றுவிடு என் செல்லமே. எது அவசியம் இல்லையோ, எது தேவையில்லாததோ அதை தள்ளி வச்சிடு. முதல்ல எது முக்கியமோ அதற்கான வேலைகளை மட்டும் செய்ய பாரு. உன்னை பற்றி புரிஞ்சுக்காம பேசுகிறவங்க உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறத பார்க்க தான் போகிறாங்க. உன்னை பற்றி முழு உண்மையையும் அறிந்த இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன். நீ சிரிப்பதற்காக பிறந்த, வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் செல்ல குழந்தை. உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் கர்மங்களையும் கவலைகளையும் கர்மாக்களையும் கூட போக்கி உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கி தர்றேன். இனி அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து அதன் மூலமா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து சேருவேன் செல்லமே. நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ தோல்வி நினைச்ச சில விஷயங்கள் தான் என் பார்வையின் மூலமாக இப்போ உனக்கு வெற்றியாக மாறப்போகுது. உன் மனசை உடைத்த, உன் மனதை நோகடித்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு அதை உனக்கு சாதகமாக சந்தோஷமானதாக மாற்றி தரப்போகிறேன். எதையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத, எதையும் முழுமையாக சரி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்த உனக்கு இப்போ அனைத்தையும் உன் கட்டுக்குள் வரும்படி, உன் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன்.